பிரியமான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தையை கேளுங்கள். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். மத்தேயு 18:19. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால். நீங்கள் இணைந்து ஒருமனப்பட்டு செய்யும் ஜெபத்தில் அதிக அதிகாரமும் வல்லமையும் உண்டு. ஏனெனில் எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் கூடி வந்திருந்து ஒருமனப்பட்டு கிறிஸ்துவாகிய என்மேல் அர்ப்பணிப்புடன் ஜெபம் செய்தால் நான் உங்கள் நடுவில் இருப்பேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். மத்தேயு 18:20. என்னுடைய பிரசன்னம், விசுவாசம், பலம், வழிகாட்டுதல், கிருபை, ஆறுதல் எல்லாம் உங்களுக்கு தரும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சங்கீதம் 46:5. சீயோனில் வாசமாயிருக்கிற வேளே நீ சத்தமிட்டுச் கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஏசாயா 12:6. நீங்கள் சத்தமிட்டு கெம்பீரியுங்கள், ஒருமனப்பட்டு ஜெபித்தீர்களானால் உங்கள் நடுவில் நான் வந்து வாசம் செய்வேன், உங்கள் ஜெபத்திற்கு பதில் அளிப்பேன். ஆமென். நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதிப்பேன். ஆமென். விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க.